பாஜக தமிழ்நாட்டில் யாரை பார்த்து அதிகமாக பயப்படுது உங்களுக்கே தெரியும். அவங்களோட எதிரி யாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்டூபிடான ஒரு ஆர்குமெண்ட்டை தான் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ முட்டாளா நினைக்கிறாங்க. அவர் வந்து பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு இதையே பிக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா பெண்களுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்பேத்கர் வந்து ஒரு காலத்தில் அதை எரிச்சிருந்தாலும் அதை புக்லெட்டா ஆக்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாருன்னு அவங்க நினைக்கவே இல்லை. அது ஆக்சுவலி எந்த பால்ல வந்து அவுட் ஆவாருன்னு நினைச்சாங்களோ அந்த பால்ல சிக்ஸர் அடிச்சது வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ முட்டாள்களுக்குமே இன்டெலெக்சுவலாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன். இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்துக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தாங்க. சரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அது நேஷனலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சனாதனம். சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேர் மாதிரி ஆயிடுச்சு. அதோட ரூட்டையே டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் லைக் அ ராக் which does not melt but turns the course of rivers அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு பொருத்தமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தலைவர் திருமா தான். பெண்கள் கொண்டாடும் பேராளுமை திருமா அப்படின்னா இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இதை மீறி நிறைய பேர் வேற பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னா ஏதாவது ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட்டுரை கொடுத்தவங்களாம் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தோம். ஸோ நான் இது ஏற்கனவே நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய பதிவுகளில் என்னுடைய பழைய வயர் ஆர்டிக்கிளில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் தலைவரோட பிறந்தநாள் போனப்போ கூட என்னோட முகநூலில் வந்து இதை தான் நான் எழுதியிருந்தேன். அதை நிறைய பேர் பகிர்ந்துருந்தாங்க. ஸோ ஒரு பர்சனல் நோட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனிஸ்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ பொதுவாக உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு திமுக பாரம்பரிய குடும்பத்தில் தான் வருவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அடிக்கடி எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒழிச்ச ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அப்படின்றத தான் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அப்போ நிறைய விமர்சனம் உண்டு, திமுக மேலே இருக்க விமர்சனம், அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் படுத்தப்பட்ட பிறகு எங்கள் அப்பாக்கிட்டையும் கேட்கறது உண்டு. இருந்தாலும் அந்த ஒரு பின்புலத்துலேருந்து வந்தவங்க அதுதான் வார்த்தை பிரயோகமாக இருக்கும். ஸோ முதல் முறையாக எங்களோட தலைமுறை இல்லாட்டி என்னோட மகன், அவனுக்கு 15 வயசு ஆகுது, எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் தலைவர் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான். ஸோ அவனோட புரிதலுக்கு வந்து தலைவர் நான் சொல்கிறேன்னா இவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து புரியும். ஸோ நிறைய பேர் அண்ணன்னு கூப்பிடலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தான், அது ஒரு இமோஷனலான கனெக்ஷன் தான். இருந்தால் கூட இவ்வளோ யோசிச்சுட்டு இத்தனை வருடங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்து கூட தலைவர் அப்படின்னு பெருமிதத்தோடு சொல்கிறோன்னா அது வந்து எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஸோ அதுதான் அந்த பதிவில் நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். ஸோ எங்கள் தலைமுறைக்கான தலைவர் எழுச்சி தமிழர் திருமா மட்டும்தான். நான் வந்து பல காரணங்களுக்காக அவரை வந்து அட்மயர் பண்ணுவேன். ஸோ இந்த அட்மயர் பண்ணுறதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இதில் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. ஸோ ஒரு மென்னை வந்து நம்ம அட்மயர் பண்ணுறாங்க, ஒரு விமென்னா அதில் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அது எப்படி அட்மயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏன் அந்த கட்டமைப்பு இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு செக்ஸ் அதை ஒட்டி அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. அது ரொம்ப தவறு. அது வந்து மாஸ் மீடியாவுமே அதே தான் சொல்லிக் கொடுக்குது. சினிமா கூட என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஒருத்தங்களை நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்களை ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பெண்கள் வந்து அட்மயர் பண்ணுறது வந்து இவங்க இந்த மாஸ் மீடியா கட்டமைச்சிருக்குல்ல, சினிமா கட்டமைச்சிருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அட்மைரேஷனில் வந்து வராது. அந்த ஸ்டீரியோ டைப் எங்களுக்கு வந்து கிடையாது. ஒரு இன்டெலெக்சுவல் அட்மைரேஷன் தான் முக்கால்வாசி பெண்கள் பண்ணுவாங்க. மதிக்கிறாங்களா, என்னை வந்து ஆண்கள் மதிக்கிறாங்களா, டிக்னிட்டியோடு நடத்துகிறாங்களா, தன்மானத்தோடு நடத்துகிறாங்களா, அவங்களுக்கு வந்து என்னோட மொழி புரியுதா அப்படிங்கிறத தான் நம்ம அட்மையர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நான் 1-2 மட்டும் தான் குறிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இந்த 7லேருந்து 10 நிமிஷம்ன்றதை நாங்களே பிளான் பண்ணது தான், அதனால் அதை மீற முடியாதுன்றதுக்காக. ஸோ அந்த பொது புத்தியிலேருந்து நம்ம வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் நான் குறிப்பாக 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது பெண்களாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி, அதோட ஒரு வெளிப்பாடு தான் இங்கே நாங்கள் எல்லாம் கூடி இருக்கிறது. அந்த பிரில்லியன்ஸ், அந்த ஒரு அறிவாளித்தனம், அது வந்து அப்போ எல்லாரும் கேட்பாங்க, எவ்வளவோ லீடர் இருக்காங்க, எவ்வளவோ தலைவர் இருக்காங்க, எவ்வளவோ கட்சி இருக்குது, அப்போ அவங்கெல்லாம் பிரில்லியன்ட் இல்லையா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு சுயம்பு தலைவர்னு சொல்லுவாங்கல்ல, எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த களத்தில் இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரில்லியன்ஸ். அந்த ஒரு அறிவாளித்தனத்தை வந்து நிறைய சூழ்நிலையை பார்த்துருக்கேன். இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி, யூகம், அந்த ஒரு வியூகத்தை வந்து அந்த நேரத்தில் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி கூட அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்கள் தினம் பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு கருத்தரங்கமாக அதை மாற்றலாம் அப்படிங்கிறது கூட ஒரு வியூகம் தான். ஸோ இந்த நேரத்தில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்லூரிக்கு நான் அழைச்சிருக்கேன். நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மாணவர்கள்கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடும்போது கூட ஒரு சிம்பிளாக அப்சர்வ் பண்ணி பார்த்தா அந்த இடம் சிஸ்டமேட்டிக்காக இல்லைனா தலைவரே இறங்கிடுவாங்க.
அதையும் நான் வந்து க்ளோஸாக இருந்து பார்த்துருக்கேன். அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு அப்ரோச். ஸோ பொதுவாகவே இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன விமர்சனத்தையும் சேர்த்து வைக்கிறேன். என்னன்னா சம்டைம்ஸ் இங்கே எல்லாருமே அந்த தலைவரை போல இங்கே கட்சியில் இருக்க எல்லாரும் மாறணுன்றது என்னோட ஆசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதும் சரி, ஆர்கனைஸ்டாக இருக்கிறதையும். ஸோ அது நிறைய நேரம் தேர்தல் களங்கள்லையும் பயணம் பண்ணதுனால அங்கேயுமே சொல்லியிருக்கேன் தோழர்கள்கிட்ட. ஸோ தலைவரை போல் தொண்டர்கள் எல்லாருமே மாறணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படிங்கிறதும் என்னோட ஒரு அதை வந்து ஒரு இதுவாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று வந்து என்னென்னா, இந்த நேரத்தில் அம்பேத்கர் சொன்ன ஒரு கோட்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஐ எம் லைக் அ ராக் which does not melt but turns the course of rivers அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதற்கு ஒரு பொருத்தமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தலைவர் திருமா தான். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையுமே அதாவது நான் ஒரு கற்பாறை போன்றவன் அப்படின்னா எதுவுமே தன்னை கரைச்சிட முடியாது. அந்த கோர்ஸ் ஆஃப் ரிவர் அதை மாற்றக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த ஒரு தலைவராக அவர் இருக்கார். நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணுறீங்க, நீங்கள் தனியாக நிற்கலாம், என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிற ஒரு இடத்துல அவங்களோட அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் கரைந்து போகாமல் ஒரு கற்பாறையை போல அவர் எல்லா சூழ்நிலையும் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாக்கியம் வந்து குறிப்பாக எழுச்சி தமிழருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரசியல் திசை வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் இன்னைக்கு. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இதை பேசிட்டாங்க. ஏன் பாஜக தமிழ்நாட்டில் யாரை பார்த்து அதிகமாக பயப்படுது? உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த தலைவரை பார்த்து பாஜக அதிகமாக அலறுது, பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியோட தேர்தல் முடிவுக்காக நம்ம விடிய விடிய காத்திருந்தோம். அப்போ அவங்களோட எதிரி யாரு அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த நபர் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு நபரை குறி வைக்கிறாங்க, அதிகமான பணங்களை செலவழிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே யார் ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் திசை வழியை பாஜகவுக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து தலைவருக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய அதாவது விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்குது. அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் நான் யோசிக்கிறேன். ஸோ வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே மனுஸ்மிருதியை பற்றி சொன்னாங்க. ஏன்னா ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறோம் நம்ம அவருக்கு வந்து எங்கள் பெண்ணிய தலைவர் பெண்ணியவாதி திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு வந்து அந்த மனுவை வந்து அவர் எப்படி எதிர்த்தாரு அப்படிங்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு களம் எப்படி இருக்குன்னா, அந்த நாடக காதல் கும்பல் வந்து ஒரு விஷயத்த சொல்லி டார்கெட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதையுமே பயங்கரமாக எதிர்கொள்கிறாரு ஸ்ட்ராட்டஜிக்காக. அது ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதே மாதிரி இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஆர்குமெண்ட்டை தான் எடுக்கிறாங்க. சாரி இதை சொல்கிறதுக்கு. அவங்க வந்து அவ்வளோ முட்டாளாக நினைக்கிறாங்க. அவர் வந்து பெண்களுக்காக பேசக்கூடிய ஒரு இதையே பிக் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அவர் கையாண்ட விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி வேணால் கையாண்டு இருக்கலாம். அந்த சூழல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சூழலை பார்த்துட்டு அம்பேத்கர் வந்து ஒரு காலத்தில் அதை எரிச்சிருந்தாலும் அதை புக்லெட்டாக ஆக்கி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுப்பாருன்னு அவங்க நினைக்கவே இல்லை. அது ஆக்சுவலி எந்த பாலில் வந்து அவுட் ஆவாருன்னு நினச்சாங்களோ அந்த பாலில் சிக்ஸர் அடித்தது வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தடுமாறிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்க வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க நான் எது தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ, நான் எதை வச்சு ஒன்று அடிக்கலாம்னு நினச்சனோ அதை வந்து இதுதான் அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமயோஜிதமாக அந்த நேரத்தில் அதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ மேபி சொல்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அம்பேத்கர் வந்து அதை எரிச்சாரு இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதற்கான பதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முட்டாள்களுக்குமே இன்டெலெக்சுவலாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி அப்போ ஒரு உள்ளரங்க கூட்டம் நடந்தது. அதுலேயும் அகெயின் நான் வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து அதாவது பெண்ணியவாதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்குமே அந்த உள்ளரங்க கூட்டம் தான். பெண்கள்லாம் இணைஞ்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாங்க அந்த மனுஸ்மிருதி அந்த சம்பவம் நடந்தப்போ. அப்போ வந்து நிறைய விஷயங்களை அழகாக புரிய வச்சார் அங்கே இருக்கிறவங்க கிட்ட. அதுலேயுமே ஒரு வார்த்தை வந்து முன்னாடியே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதை எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, கற்பு அப்படின்றத பற்றி. ஆனால் அந்த இடத்துல அவர் கொடுத்த விளக்கம் வந்து எப்படின்னா, கற்பு அப்படிங்கிறத நம்ம நம்பும் போது கேரக்டர் அசாசினேஷனையும் நம்ம வந்து சரின்னு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு ஆழமான புரிதல் எவ்வளோ ஃபெமினிஸ்ட் இருக்கும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த சம்பவத்திலேருந்து தான் எழுச்சி தமிழர் வந்து ஒரு நிஜமாலுமே ஒரு ஃபெமினிஸ்ட் திங்கர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோண ஆரம்பிச்சுது. நிறைய பேர் நினைக்கலாம் ஃபெமினிஸ்ட்னா அது விமனாக தான் இருக்கணும்னு. அப்படி கிடையாது, அவசியமே கிடையாது. இந்த ஒரு மேடையில் தலைவர் மட்டும் இருக்கணும், மீதி பெண்கள் எல்லாம் நம்ம பெண்கள் தினத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறோன்னா
அரசியல் பின்புலம் இல்லாத நாங்க எல்லாருமே அவரை அட்மயர் பண்றதுனால தான், பெண்ணியவாதின்னு நினைக்கிறதுனால தான் இந்த கூட்டமே நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயமே என்னை வந்து யோசிக்க வச்சுது. ஒரு காலத்துல வந்து இந்துத்துவ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்துக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தாங்க. சரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அது நேஷனலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் சனாதனம். எவ்வளோ பேர் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்துத்துவா பேசுகிறாங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பலான்னும் போது, சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வேர் மாதிரி ஆயிடுச்சு. அதோட ரூட்டையே டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப யூனிவர்சலாக எல்லாருமே இங்கிலீஷ் மீடியா வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு, அதாவது நான் வந்து குறிப்பாக 1-2 சொல்கிறதுல அதுவும் ஒன்று. அடுத்தது வந்து கடைசியாக சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்கும் போதே எல்லாருமே அவங்கள லீடர்னு பார்க்குற மாதிரி இருக்கணும். இதை ஒருவேளை அப்பியரன்ஸ் மட்டும்தான் வச்சு சொல்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. ஒரு லீடர்னா கரிஸ்மேட்டிக்காக இருக்கணும். அதோட எல்லா குவாலிட்டியுமே தலைவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துல நின்று நடந்து வரும்போதே ஓகே அவர் ஒரு லீடர் அப்படின்னு எல்லாரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்னோட 60 காரணங்கள் ஏன் எனக்கு வந்து தலைவரை பிடிக்கும்னு எழுதியிருக்கேன் திருமாமணி மலரில். சாஃப்ட் காப்பி வேணா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 60 ரீசன்ஸ் நான் லிஸ்ட் டவுன் பண்ணேன் 60வது பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால. அதில் நான் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பொது தலைவர். இதை வந்து சமூகம் ஏற்க மறுத்தாலும் மறக்கலனாலும் அவரை வந்து ஒரு தலித் தலைவராய் குறுக்க எவ்வளோ நினைச்சாலும் இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு கூட இதுக்கு ஒரு சான்றுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பொது தலைவர். நிறைய பேர் வந்து அவரை வந்து எதனால் சுருக்கி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, தேர்தல் அரசியல் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் ஒரு தலைவராக பார்க்குறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிற நிறைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறது எல்லாமே அதெல்லாம் கடந்திருக்கும். ஓகே, நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா நாளைக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அடுத்த தலைமுறை தலைவராகணும் அப்படின்னு ஒரு தலைவர் அழுத்தமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கன்னா அது எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பொது தலைவரை பொது சமூகம் கண்டிப்பாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறது. தேர்தல் அரசியல் அப்படின்றத மட்டும் நம்ம குறுக்கி பார்க்கும்போது தான் இந்த விமர்சனங்கள் எல்லாமே வருது. ஏன் 2 சீட்டு கொடுக்குறாங்க, ஏன் இந்த சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனையுமே அவரோட நிலையை புரிந்து கொள்ளாமல் வர விமர்சனம் தான் நான் நினைக்கிறேன். வாக்கு அரசியல்ன்றது ஒரு பகுதி, அவ்வளோதான். தேர்தல் அரசியல், தேர்தல் அதிகாரம்ன்றது கண்டிப்பாக வேணும். அதை மீறி ஒருத்தர் நம்ம தலைவராக ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கோம்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். இங்கே இந்த தலைவரை கொண்டாட வந்திருக்கும் அத்தனை பெண்களும் தேர்தல் கணக்கை பார்த்து வரவில்லை. இந்த ஒன்னே ஒரு ரெஸ்பான்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் தேர்தல் அப்படின்ற கணக்குக்காக மட்டும்தான் வராங்கன்னா நம்ம இதை வச்சு விமர்சிக்கலாம். அதை மீறி ஒரு தலைவரை கொண்டாட வேண்டும், அனைத்து பெண்களும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கான காரணமே அவர் வந்து இந்த பொது சமூகத்துக்கான தலைவர், இந்த தமிழத்தின் தலைவர் என்பதை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி கூறி நன்றி. எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சகம் உள்ள தலைவர்ன்றது எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அதுல மாற்று கருத்து சசிகலாவை காலவாரி விட்டு சசிகலா வந்து நம்பி கொடுத்துட்டு போனாங்க. ஆமா, அதுல நம்பி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ நம்பி கொடுத்து நீ யார், நீ எம்எல்ஏவா நீ இருக்கிறன்றதே, நீ அமைச்சரா இருந்தன்றது யாருக்குமே தெரியாது. தமிழகத்துல கூவத்தூர்ல காலில் விழுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ சசிகலா அவர்கள் உன்னை நம்பி உன்னை கொடுத்துட்டு போனாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டாரு. ஆனா ஜெயலலிதா